எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மா என்ன செய்ய போகிறாங்கன்னா ரவா லட்டு செய்ய போகிறாங்க. அம்மா சொல்லுங்கள். வாங்க பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எனக்கு எங்கள் பசங்க ஒரு வாரமாக கேட்டுக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ரவா லட்டு வேணும், ரவா லட்டு வேணும். அதனால தான் ரவா லட்டு இப்போ ரவை சூடு பண்ணி செய்கிறேன். இப்போ நான் ரவையை வறுப்பேன். ஒரு 1/4 கிலோ ரவை இருக்கும் போட்டிருக்கேன். வானலில் வறுத்துட்டு நல்லா அப்புறம் நெய் ஊற்றி வறுக்கலாம். இந்த சின்ன கிண்ணத்தில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை 50 எடுத்திருக்கேன். முந்திரி தான் நிறைய இருக்கும். அதே ஈஸியானது. ரவை உருண்டை 5 நிமிஷம் செஞ்சிடலாம். பொரிஞ்சிச்சு. ரவையை இதில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்ல பொண்ணு உரெல்லாம் வந்துச்சு பாருங்கள். கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ ரவைக்கு. அந்த சர்க்கரை ஏலக்காவும் அதிலே பொடி பண்ணி போட்டு வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலரி விட்டுலாம். அவ்வளோதான் மக்களே, ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறுட்டுன்னு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வதவதானே அதை ஊற்றி தான் நான் பெசி போகிறேன். உருண்டை பிடிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிடிச்சிடுவோம். கொஞ்சம் வதவதனே தான் இருக்கும். காய்ச்சின பால் தான். காய்ச்சின பால் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம். பால் லட்டு ரெடி ஆயிடுச்சு. மொத்தம் 19 லட்டு வந்திருக்கு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதேமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், எங்கள் பொண்ணு டிசைனிங் கோசம் இப்படி வச்சுருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.